ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம மிகவும் சுவாரஸ்யமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து லால்பாக். இது இருக்கிறது பெங்களூரில். இது ஒரு ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன். இந்த இடத்துல வந்து எல்லா வருஷமும், அதாவது ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ஃப்ளவர் ஷோவை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேமஸான ஃப்ளவர் ஷோவை பார்க்க ஜனங்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ ஆனது ஆகஸ்ட் 18th வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த கார்டனோட டோட்டல் ஏரியா வந்து 240 acres. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இங்கே வச்சுருக்கோம். நம்ம என் பின்னாடி இருக்கிற இந்த கிளாஸ் ஹவுஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பல வீடியோவை பண்ண உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே போகிற வழியில் அந்த சைடில் நீங்கள் நிறையா ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். ஸோ அது க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப்பில். இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஹிஸ்டாரிக் பேஸ்டு தீம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ராணி கித்தூரு சென்னம்மா. இவங்க வந்து 18th century பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி விரோதமாக தைரியமாக 2 யுத்தத்தை பண்ணாங்க. எயிட்டீன்த் செஞ்சுரியில் வந்து பிரபு சாமிஜி அவர்கள் வந்து கித்தூரோட ப்ராவின்ஸில் ஒரு ராஜகுருவாக வாழ்ந்தார். இவர் 18th century பிரிட்டிஷ் அகைன்ஸ்டாக போராட்டம் பண்ண ராஜா. இவர் பேர் சங்கோலி ராயனா. இவர் ஒரு துணிச்சலான போர் வீரர். அதனால இவரை தோக்கடிக்க பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே கடினமானது. இங்கே வந்து நிறைய ஸ்டாலுங்க கூட இருக்குது. நீங்கள் எது வேணாலும் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம் இங்கே. ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்பாட்டுங்கள் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த இடத்துல.
எங்கே பார்த்தாலும் அழகான பூக்களால் அலங்கரிச்சு பார்க்கலாம். இங்கே பூக்கள் மாத்திரம் இல்லாமல் செதுக்கப்பட்ட மரங்களோட பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்குது ஒரு சின்ன ஹில்லை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது மேலே வந்து ஒரு சின்ன டவர் இருக்குது. அது பேர் வந்து கெம்பேகவுடா டவர். இது வந்து ஒரு 16th சென்ச்சுரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது பேசிக்காக அப்போல பெங்களூர் பவுண்டரிஸை மார்க் பண்ணுறதுக்காக வச்சு. இதுதான் அந்த கெம்பேகவுடா டவர். இது வந்து சைனீஸ் கேட். ஸோ இதுக்குள்ளே போகலாம் வாங்க. சைனாவில் வந்து பெரிய பெரிய மரங்களை சின்னதாக வளர்க்கறதுக்கு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இது பேர் தான் போன்சாய். ஸோ நீங்கள் பெரிய மரங்களை சின்னதாக வளர்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து இது சைனீஸ் ஸ்டைலில் கட்டின வுடன் பில்டிங். இது எல்லாமே போன்சாய் மரங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக மிக நன்றி. மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். நன்றி.